ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம Vivo X90 ப்ரோவோடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, இன்ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்போம். ஓகேங்களா? அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மொபைலை பற்றியான ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து அப்கமிங்கில் வரும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோவில் இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதோடைய மெயின் பாயிண்ட்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃபோட்டோ இமேஜ் வந்து எப்படி இருக்குது, அதை பற்றி ஃபுல் டெடிகேட்டடாக அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து மொபைலோடைய கம்ஃபர்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹேண்டில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா மொபைலோடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மொபைல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம்டா இதோட வெயிட்டாகவே நமக்கு ஃபீல் ஆகாது. ப்ளஸ் இது இன்ஹேண்ட் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? காஸ்ட் வைஸ் ரேட் அதிகமாக இருந்தாலும் டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. 1300 நீட்ஸ் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி நம்மளோட ஸ்க்ரீனை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியுது. HDR கண்டென்ட்டில் வீடியோ பார்க்குறீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா 10 out of 9 கொடுக்கலாம். ஏன் அந்த ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸுமே பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக இருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அதனால தான் அந்த 1% ட்ராப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ப்ரையாரிட்டி கேமரா தான் இல்லைங்களா? அது எப்படி ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக பண்ணுதுன்னு பாருங்களேன். நம்ம வந்து ஸ்க்ரீனை எங்கேயுமே டச் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து மலைத்துளியை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. கேமராவில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது. கொஞ்சம் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு செகண்ட் மிஸ் ஆகாமல் எடுத்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆட்டோ ஃபோக்கஸிங் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் பார்த்தீங்கன்னா 10 out of 8 கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன், அதாவது ப்ளர் பண்ணுது இல்லைங்களா, அந்த மரத்தை எப்படி ப்ளர் பண்ணிக்குது, அந்த ப்ளரிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த கரெக்டாக அந்த ஓட்டுக்கு கீழே கரெக்டாக ப்ளர் பண்ணுது பாருங்களேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி சொல்லும் போது. பின்னாடி வந்து ஸ்லோ மோஷனில் அந்த ப்ளர் பண்ண அந்த இமேஜ் அப்படியே ஆடுது லைட்டாக, இந்த மலைத்துளி லைட்டாக ஒழுகுது இல்லைங்களா, கரெக்டாக. ஆனால் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணிக்குது. ஆனால் ஒரு இடத்துல மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுச்சு. டைம் லேப்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஆனால் என்ன அதில் வந்து ஸ்டெபிலிட்டி தான் கிடைக்கல. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேமராவில் ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் தான். ஸ்லோ மோஷன் வந்து 120 fps எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் நம்ம ஸ்லோ மோஷனில் எடுத்தாலுமே சில மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி வந்து அடி வாங்கணும் இல்லைங்களா. ஆனால் இதில் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மேலே இருக்குது பாருங்களேன், அது க்ளவுடி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு சைடில் மரம் இருக்குது, அதாவது ஒரு கம்பு ஒன்று இருக்குதுங்களா, அந்த கம்பு ஒன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்கிட்டு. ஓகேங்களா? இதில் வந்து கேமரா வைஸில் ஸ்லோ மோஷன் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஆர்டர் வைஸ் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு நம்ம கரெக்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? டிஸ்பிளே வைஸ் பார்த்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. 10 out of 9 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அடுத்து கேமரா வைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் ப்ளஸ் எட்ஜ் டிடெக்ஷன், அந்த பேக்ரவுண்ட் ப்ளரிங், ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம். ப்ளஸ் இந்த இதில் வந்து ஸ்லோ மோஷன் வந்து ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு X90 ப்ரோவில். ஓகேங்களா? மற்ற அதர் மொபைல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. சாரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேமிங், அதாவது கேம் விளையாண்டது வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன் ஆக்சுவலி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனில் வந்து இந்த சிப்செட்ஸ் வந்து கொடுக்கல. ஏன்டா X90 ப்ரோ ப்ளஸில் தான் இருந்துச்சு, ஸ்னாப் ட்ராகன் 8gen 2 வந்துக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 9200, ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து அதுக்கு ஈக்குவலான சிப்செட் தான், கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான். இதில் கேமிங் விளாட்றப்ப என்ன ஃபீல் ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் வைஸ் சூப்பர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஜி இப்போ விளாட்றோன்னு வச்சுங்களேன், ஒரு 1 hour 1.5 hour விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் நல்லாவே வருது. ஆனாலுமே அது வந்து மேனேஜபிள் தான், ரொம்ப ஹீட்டிங்லாம் சொல்ல முடியாது. நம்ம அவுட்டோரில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது, பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு இல்லை, சூப்பராகவே இருக்குது. கூலிங் சிஸ்டமும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. மெயின் ப்ரையாரிட்டி டிஸ்பிளே பார்த்தாச்சு. கேமரா ப்ரையாரிட்டி, அதாவது வீடியோ ஃபோட்டோஸை சொல்ல கேமரா ப்ரையாரிட்டி ஸ்லோ மோஷன் இதை பற்றி பார்த்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெயினாக அப்டேட்டு தான். ஓகேங்களா? அப்டேட் வந்து இதுக்கு எத்தனை வருஷம் கொடுக்குறாங்கன்னு நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் பிராண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அப்டேட் இத்தனை வருஷம் கொடுத்தாலுமே நம்ப முடியாது. எந்த பிராண்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொதப்புவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்டேட் வைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவ்யூவும் கொடுக்க முடியாது. அப்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ Android 13 இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 14, 15, 16 அது வரைக்கும் கன்ஃபார்ம் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர், கண்டென்ட் கிரியேட்டர் அவங்களுக்குலாம் அந்த மொபைல் சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா
இதில் மெயின் அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் பார்க்குவாங்க இல்லைங்களா. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுவே ஆப்போசிட்டாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MB மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா. ஆனால் ஃப்ரண்ட்டில் அந்தளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் வந்து ஒர்க் ஆகுதான் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/9 கொடுக்கலாம். ஆக்சுவலி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 10/7 தான் கொடுக்கலாம். ஓகேங்களா. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோட்டோ வைஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. எந்த ஒரு ரிவ்யூலையும் சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. பேக் கேமரா வைஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுங்க. ஒரு 20,000 மொபைல் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு ஐஃபோனுக்கு ஈக்குவலாவோ சாம்சங் ஈக்குவலாவோ வச்சு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சூட்டவே ஆகாது. ஓகேங்களா. பேக் கேமரா வைஸ் நீங்கள் ஒரி பண்ணிக்கே தேவையில்லை. ஐஃபோன் சாம்சங் எதுவாக வச்சாலும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கும். ஃபோட்டோ வைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து பேக் கேமராவில் எடுத்துருக்கோம் நார்மலாக. ஓகேங்களா. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வர ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த இமேஜ். ஓகேங்களா. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செல்ஃபி தான். நெக்ஸ்ட் வர ஃபோட்டோ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோ பாருங்களேன். பேக்கில் வந்து சூரியன் வெளிச்சம் அப்படியே அடிக்குது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச் சென்சார் வந்து கரெக்டாக என் ஃப்ரெண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்குது. நான் கூட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பேக்கில் சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்ச ஃபேஸ் அப்படியே டல் பண்ணி தான் நினச்சேன். ஆக்சுவலி இந்த இமேஜில் தான் நான் வந்து இந்த கேமராவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி பேக்கில் வந்து வெயில் வந்து அப்படியே அடிக்குது. இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சால்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ஃபேஸை வந்து தூக்கி காட்டுது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச் சென்சார் வந்து அடிச்சிக்கவே முடியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்ரேட்டில் எடுத்தது. இந்த கிளாரிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஹேர்லாம் பாருங்களேன் கரெக்டாக எடுத்திருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி. இந்த இமேஜில் இப்போ இந்த இமேஜ் இருக்குதுங்களா, இதில் வந்து நம்ம மொபைல் வந்து என்ன இஷ்யூஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக கமெண்டில் வந்து எனக்கு லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கரெக்டாக என்னென்னு நான் பார்க்குறேன். இப்போ பார்க்குற இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரியன் சன்செட் ஆகிறதுக்கு 6:30 டைம். ஓகேங்களா. ஒரு நைட் மோடில் கூட எடுக்கலை. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சூரியன் வெளிச்சத்தை எப்படி பூஸ்டப் பண்ணி எப்படி காட்டுதுன்னு பாருங்களேன். இமேஜ் குவாலிட்டி உடையுதான்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. இதுவும் அதே டயத்துலாம் எடுத்தது. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிவ்யூ பார்த்துருப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 10/9 கொடுத்துருப்போம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைத்துளி வந்து கரெக்டாக எப்படி ஃபோக்கஸ் பண்ண அந்த ஒரு மிஸ்டேக் கரெக்டாக பண்ணுச்சு. ஆனால் அது வந்து சூப்பராக தான் இருந்துச்சு அந்த இமேஜ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் ப்ளஸ் அந்த பிளர் பண்ணுற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏஜ் டிடெக்ஷன்லாம் இது எப்படி பண்ணுது அதை பற்றி பார்த்துருப்போம். ப்ளஸ் ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் மேனேஜபிள் தான். ஓகேங்களா. இதில் நம்ம டெஸ்ட் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தான். என்கிட்ட 2 மணி நேரம் தான் மொபைல் இருந்தனால ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண முடியல. ப்ளஸ் ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அதுவும் 10/9 கொடுக்கலாம். டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஐஃபோனோட இதை கம்பேர் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸிங் வைஸில் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே 1 lakh அபோவ், இதுவும் 1 lakh கீழே தான். ஓகேங்களா. இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோனுக்கு சாம்சங் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மொபைல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா. டாட்டா பை.